அனுசூயை ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரம்தான். கற்புக்கரசி. இவளின் கற்பு திறம் பற்றி மூவுலகமும் பேசியது. அதை அறிந்த மும்மூர்த்திகளின் மனைவியர் அவளின் கற்பை சோதிக்க தம் கணவர்களை அனுப்பினர். மும்மூர்த்திகளும் மாறுவேடம் பூண்டு இவளின் ஆசிரமம் முன்பாக பிச்சை கேட்டு நின்றனர். அவளும் வரவேற்று அமர வைத்தாள். தலைவாளை இலையிட்டாள். அவர்கள் மூவரும் ஆடையின்றி உணவு பரிமாற வேண்டுமென நிபந்தனை இட்டனர். முதலில் அதிர்ந்த அனுசூயை பின் தெளிந்தாள். கையிலிருந்த நீரை மூவர் மீதும் தெளித்து அவர்களை குழந்தையாக்கினாள். பசும்பாலை காய்ச்சி மூவருக்கும் நிபந்தனைப்படியே ஊட்டினாள். வயறு நிரம்பியதால் தூங்க தொடங்கினர். அதன் பின் ஆடையை உடுத்தினாள். மும்மூர்த்திகளையும் அனுப்பிய தேவியர் விஷயம் அறிந்து ஓடி வந்தனர். அனுசூயையிடம் மன்னிப்பு கேட்டனர். தங்களின் கணவன்மாரை மீண்டும் பழைய வடிவத்தில் எழுப்பித் தருமாறு கெஞ்சினர். கருணையே வடிவான அனுசூயை மீண்டும் நீர் தெளித்து மும்மூர்த்திகளாக மாற்றி அனுப்பினாள். இப்படிப்பட்ட கருணை மனம் கொண்டவள்தான் அனுசூயை. ராமாவதாரத்தில் ராமனும் சீதையும் லட்சுமணனுடன் காட்டிற்கு சென்றார்கள் இல்லையா? அப்போது காட்டில் முனிவர்களின் ஆசையை பெற்றனர். அப்படி ஒரு சமயம் அத்ரி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் ராமர். அவரின் மனைவியான அனுசூயை அவர்களை வரவேற்று உபசரித்தார். பொறுமையே வடிவான சீதையின் அழகும் இனிய பண்பும் அனுசூயையின் மனதை கவர்ந்தன. சீதையை தன் மகளாக கருதினாள் அனுசூயை. தன்னுடைய பட்டாடைகளை உடுத்த செய்து வாசனை மலர்களை சூட்டி மகிழ்ந்தாள். தாயைப் போல அறிவுரையும் வழங்கினாள். சீதைக்கும் அந்த உணர்வு மகிழ்ச்சியை தந்தது.